இந்த மனுஷனுக்கு ஒரு ஃபேன் பாய் படம் எடுத்தாருன்னா எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உண்மையான ஒரு தோற்றம் தான் குட் பேட் அக்லி அப்படிங்கிற படம். ஒரு 40 வருஷம் ஒரு மனுஷனை திரையில் பார்த்துட்டு தேட்டரில் போய் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான், அவருக்காக விசில் அடிக்கிறான், அவனுக்காக வந்து எல்லா விதமான சேட்டைகளையும் தேட்டருக்குள்ள திரைக்கு முன்னாடி நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அவனுக்கு ஒரு 25-30 வயசு ஆகும்போது இந்த ஏகேங்கிற அஜித் குமார் அப்படிங்கிற நபரை இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, இதுவரைக்கும் என்னென்ன படங்கள்லாம் அவரை பார்த்து ரசிச்சாரோ அத்தனை படங்களுடைய சாயலையும் ஒட்டுமொத்தமாக திரையில இப்போ பாருங்கடா என்னுடைய தலைவனை அப்படின்னு கொண்டு வந்து ஒரு பெரிய மேஜிக் ஷோ ஒன்று நடத்தி காமிச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற இயக்குனர். கடைசியில் ஒரு 2 நிமிஷம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு கிளிப்ஸ் வரும், என்னென்னலாம் வந்து மேக்கிங் அப்போ என்னென்ன சிலுமிஷம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து காமிப்பாங்க. அதில் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து கேமராவுக்கு பின்னாடி நின்று அஜித் சார் வந்து ஒரு ஷாட் நடிச்சு முடிச்ச உடனே விசில் அடிக்கக்கூடிய காட்சி இருக்கும். அந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஆதிக் சார் வந்து எந்த அளவுக்கு அஜித்தினுடைய ஃபேன் அப்படின்னு. இந்த படத்தை நான் படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு 12 மணி ஷோ தான் ஆன்லைனில் டிக்கெட் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி வந்து படத்தினுடைய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் வந்து சில ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அதில் அஜித் சாருடைய ரசிகர் இல்லாதவங்க இந்த படத்துக்கு போயிருந்தப்போ சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுது. என்னடா அது படத்தை ஊற்றி மோதிட்டார் போல, மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தெல்லாம் சூப்பராக எடுத்திருந்தாரு, அஜித் சாருக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. எப்படி விக்ரம் சார் வந்து எவ்வளவுதான் நடித்தாலும் படம் வந்து ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சிரமப்படுவாங்களோ அதே மாதிரி அஜித்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கதையை சரியாக தேர்ந்தெடுக்கிறதுல அவருக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இயக்குனர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டார் போலையே அப்படின்னு நினச்சேன். மார்க் ஆண்டனிலாம் கொடுத்தாரு இவ்வளோ சூப்பராக, இப்போ இப்படி தடுமாறிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு மேலே ஒரு சின்ன வருத்தத்தோட படத்தில் போய் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து இன்டர்வல் வரைக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் விளையாடி இருக்கார். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக செதுக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து அஜித் சாருடைய ஒவ்வொரு ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சாருக்கு அவ்வளோ தூரம் வந்து ஒரு மாசான ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அர்ஜுன் தாஸ் அப்படிங்கிற அந்த நபர், அர்ஜுன் தாஸுக்கு இந்த தமிழ் திரையுலகம் இப்படி ஒரு வாய்ப்பை இதுக்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுக்க முடியாது. கார்த்திக்கு எப்படி வந்து ஒரு முதல் படத்தில் ஒரு பருத்தி வீரன் அப்படிங்கிற ஒரு படம் கிடைச்சதோ அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் அப்படிங்கிற நபருக்கு 1 இல்ல 2 வேடங்கள் கிடைச்சிருக்கு. அவருடைய ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. நான் வரிசையாக சொல்கிறேன். படத்தை பார்த்துட்டு வந்த மூமெண்ட்டில் இருந்து என்னால் இன்னும் வெளிவரவே முடியல. அந்த அளவிற்கு பழைய படங்களுடைய எல்லா சாயலையுமே இந்த படத்தில் பார்ப்பீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய 200 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு படம் தான் தி குட் பேட் அக்லி. மிக முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 1966 வெளிவந்த படம். அந்த படத்தினுடைய சாயல் வந்து இந்த படத்துலையும் இருக்குது. டைட்டிலுடைய பேர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டச்சு தான். இந்த ஐ ஓப்பனிங் இருக்குல்ல, டீசரில் வரக்கூடிய இந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய ஐ ஓப்பனிங்கு, இந்த கண்ணு ஒன்று பார்வை வந்து முதல்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு ஆளாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. அப்புறம் தான் படம் பார்க்கும்போது தான் புரிஞ்சுது அவர் ஒருவர் அல்ல 2 பேர், 2 கதாபாத்திரம் வந்து அர்ஜுன் தாஸுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காரு. இந்த 2 கதாபாத்திரங்களையுமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக செஞ்சு முடிச்சிருப்பாரு அர்ஜுன் தாஸ். இந்த ஒட்டுமொத்த படமுமே மிக ரொம்ப கிளவராக இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அளவிலான காரணம் அர்ஜுன் தாஸ் முழுக்க முழுக்க இந்த கப்பலுக்குள்ளேயே தான் ட்ராவல் இருக்கும். அதுவும் நீங்கள் பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பழைய படங்கள்ங்கிறத விட பழைய நாட்டுப்புற பாடல்கள், குறிப்பாக நம்ம ஊரில் வந்து இந்த குத்தாட்டம் ஆடக்கூடியவங்க இரவு நேரத்தில் வந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சிகளில் இந்த டான்ஸ் ஆடக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த நாக்கை கடித்து ஆடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போனது தான். அதை இன்றைக்கி வெளிநாட்டுக்காரங்க 2 வெளிநாட்டு பொண்ணுங்க பாருங்கள் பக்கத்தில் இருக்குது அர்ஜுன் தாஸ் பக்கத்தில், அதில் இந்த ஒத்த ரூபாயின் தாரன் அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு இவங்க ஆடக்கூடிய அந்த ஆட்டம், அதில் இந்த 3 பேருமே வந்து நாக்கை கடிச்சிட்டு ஆடக்கூடிய அந்த ஸ்டைலு. ஈவன் வந்து சுனில் முதற்கொண்டு இந்த படத்தில் வந்து நாக்கை கடிச்சிக்கிட்டே வந்து ஃபைட் பண்ணக்கூடிய சீன் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான சீனு. இது எல்லாமே நம்முடைய எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் வந்து கிராமத்தில் வந்து ஆடுவாங்கல்ல அவங்களுடைய சாயல் தான் இந்த படத்தில் இருந்தது. இந்த நாக்கை கடிச்சிட்டு ஆடுற ஸ்டைல்லாம் வந்து ஒரு ஃபாரினர்ஸ் பண்ணும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பார்க்கவே வந்து நம்ம ஊரில் பழைய ஆட்டக்காரிகளை பார்த்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி
ஆட்டக்காரின்னு சொன்ன உடனே த்ரிஷா மேம் வந்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டுங்கிறது ஒரு 40 வயதுக்கு மேலே தமிழ் சினிமாவில் இந்த வரைக்கும் நிலச்சி நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஜென்ஸை பொறுத்தளவில் வந்துடலாம், லேடிஸை பொறுத்தளவில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப். அந்த அளவில் த்ரிஷா வந்து இன்னமும் ஃபீல்டில் நிலச்சி நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய கடின உழைப்பு தான் காரணம். இந்த அஜித் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு மனைவியாக நடிச்சிருக்கக்கூடிய த்ரிஷா படத்தினுடைய ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்கள நடிப்பை வந்து குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க. சுனில் தன்னுடைய தொப்பையை மறைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் போராடி இருக்காரு மனுஷன். படத்தில் வந்து ஒரு சைட் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு பேபி அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வந்து சொல்கிற இடமாகட்டும், அதற்கு பிறகு இவருக்கான ஒரு கோட் வேர்டு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சுனில் வந்து காமிச்சிருப்பார். ஒரு கேங்ஸ்டராக இவரை வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ப முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தோரணைங்கிறது மார்க் ஆண்டனி படத்தில் எப்படி ஒரு கெட்ட தோரணையை கொடுத்துருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். சுனிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் எப்படி வந்து நீங்கள் பழைய காலத்தில் வந்து கனகராஜ் வந்து ரஜினிக்கு வந்து துணையாகவே இருப்பார், துணை கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துலையுமே வந்து விவேக் வந்து துணை ஆக்டராக நடிச்சிருப்பார் ஹீரோவுக்கு. அது மாதிரி அஜித் சாருக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து சுனில் சார் வந்து சூப்பரான ஒரு துணையாக நடித்து கொடுத்துருக்காரு. படத்தினுடைய ஃப்ரேம் முழுவதுமே வந்து சுனில் சாருடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பிரசன்னா வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார், புன்னகை அரசிட்ட கேட்டு தான் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு. அது உண்மையிலேயே ஸ்னேகாவை மறுபடியும் நினைவுபடுத்தக்கூடிய, ஸ்னேகா இல்லை படத்தில், ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து பிரசன்னாவுக்கு ஒரு பெரிய கைதட்டல்களை கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரசன்னாவினுடைய ஆக்டிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அவர் வந்து அஜித் சாருக்கு த்ரிஷாவுக்கு தம்பியாக நடிச்சிருப்பார். அஜித் சாரை வந்து மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் அன்போட. ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன இடங்களில் மட்டும்தான் வந்து போயிருப்பாரே தவிர அவர் வந்து போன எல்லா இடங்களுமே வந்து சுவாரஸ்யமாக தான் இருந்தது. ஜாக்கி ஷெராஃப் இவரை வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் தான். சிறப்பான ஆக்டரை ஒரு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து வாய்ஸுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான். அது மட்டும் இல்லை, கேஜிஎஃப் படத்தில் வரக்கூடிய சில 2 முக்கியமான கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து லக்கி பாஸ்டர் அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய அந்த பேங்கினுடைய ஓனரோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ ஹிந்தி படத்தில் நடிக்கக்கூடிய சில முக்கியமான கேரக்டர்ஸை வந்து அர்ஜுன் சாருடைய, அதாவது அஜித் சாருடைய ஹிஸ்ட்ரி பேசுகிறதுக்காக 2 பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஹாலிவுட் படத்தினுடைய சாயல் எல்லாத்துலேயும் ஹாலிவுட் படத்தில் இருக்கக்கூடிய வில்லன்கள், ஹீரோ அவங்களோடலாம் வந்து அஜித் சாரை கம்பைன் பண்ணி ஆதிக்கர் ரவிச்சந்திரன் எடுத்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகள். நீங்கள் தேட்டரில் போய் அதை படமாக பார்க்கும்போது உங்களால் உணர முடியும். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இவரை கடைசி வரைக்கும் வந்து இவர் அர்ஜுன் தாஸை பழிவாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறத காமிச்சிருக்கவே மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்பும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு வந்து இந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். வரலாறு சொல்லக்கூடிய இடத்துல வரலாறுக்கே வரலாறு சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அஜித்குமாரை பற்றி ஹிஸ்ட்ரி சொல்கிற இடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப போர் அடிக்காத வகையில் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் கொண்டு போயிருந்தார். அது மட்டும் இல்லை, நம்ம அர்ஜுன் தாஸை பற்றி இந்த இடத்துல வந்து மறுபடியும் நினைவுபடுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னா, அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமுமே டான்ஸ் முதற்கொண்டு சூப்பராக ஆடி விற்பார். இந்த பிரியா நாயர்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்க இனிமேல் தமிழ் சினிமாவில் அவங்க ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸாக இருப்பாங்க. சூப்பராக வந்து தன்னை வந்து வெளியில் காமிச்சிக்கிட்டாங்க. அவருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சிம்ரன் நடித்த ஒரு பாட்டை வந்து சூப்பராக வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க. அதுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய காட்சி, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அந்த பாடல்களுக்கு அவங்க அர்ஜுன் தாஸும் அவரும் வந்து கடைசியில் நடனம் ஆடக்கூடிய காட்சிலாம் ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அதில் வந்து ஏகேவினுடைய என்ட்ரி கடைசியில் வந்து சும்மா மாசாக இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்துக்கும் போது தான் அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சாதாரணமாக வார்த்தைகளில் சொல்லி அது புரிய வைக்க முடியாது. இதான் வந்து அஜித் சார் பற்றிய ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய ஹிஸ்ட்ரியை விளக்கக்கூடிய ஒரு இது. 40 வருஷம் ஹிஸ்ட்ரியை மொத்தமாக சொல்லும் போது அதில் அமர்கல படத்தை தவிர்க்க முடியாது. அந்த மாதிரியான காட்சிகள்லாம் அடங்கிருச்சு. இது வந்து முழுக்க ஏஐ பயன்படுத்தி அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த காட்சிகள்லாம் ரொம்ப ரசனைக்குரியதாக இருந்தது. எப்படி அவர் ஒரு டீமில் போய் சேர்றாரு, அதற்கு பிறகு எப்படி தன்னை கேங்ஸ்டராக மாற்றிக்கிறாரு, இந்த ட்ராகன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராக எப்படி மாறுறாரு, அதுவும் ஒரு ரெட் ட்ராகன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாங்க போல அப்படின்னு நினச்சா கடைசியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரை ஒன்று காமிச்சிடுறாங்க. அந்த காருக்குள்ளேருந்து ஏகே இறங்கி வரக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப அசாத்தியமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவில் இவங்க ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃபில் ஹிஸ்ட்ரி சொல்கிற இடத்துல கொஞ்சம் தொய்வு இருந்தது. அதற்கு பிறகு மறுபடியும் பிக்கப் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோகி பாபு முக்கியமாக ஜெயிலிருந்து தப்பிச்சுக்கூடிய காட்சிகள், அப்பாவுக்கு மகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு 18 வருஷம் கழிச்சு தான் வந்து அப்பா வந்து பிள்ளைய பார்க்க போகிறாரு அப்படிங்கிற அந்த காட்சி. ஸோ இது எல்லாமே வந்து பையனை எப்படி அந்த ட்ரக் அடிக்ட் கேஸில் வந்து மாட்டி விடுறாங்க,
அதன் மூலிமா அர்ஜுன் தாஸ் எப்படி வந்து ஆக்சிடென்டலாக வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ த்ரிஷாவை வந்து எப்படி வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்கள பழிவாங்கிறதுக்கு வந்து ஏகே சாருடைய பையனை தூக்குறோம் அப்படின்னு தெரியாமலே வந்து ஒரு கேங் எப்படி தூக்குது, அதில் அர்ஜுன் தாஸ் எப்படி வந்து உள்ளே வந்து சிக்கிறாரு, ஒரு பேங்க் வந்து எப்படி முழுவதுமாக எரிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பேங்கை பற்றிய கதைகள் சொல்லும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கானது. தங்கமும் பணமும் இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஒரே ஒரு சுவிட்சு தட்டினா அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த பேங்க்கும் எரியக்கூடிய காட்சிகள் எல்லாமே மாசினுடைய உச்சகட்சம். இது எல்லாத்தையும் தாண்டி அஜித் சார்னு சொன்னாலே கார் ரேஸ் தான். அந்த கார் ரேஸை வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. இது முழுக்க முழுக்க வந்து ஸ்பெயினில் எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்திலேயே ட்ரெய்லரை பற்றி விளக்கும் போதே சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு வந்து ஸ்பெயினுடைய மிகச்சிறந்த இடங்கள் எல்லாமே காண்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஸ்பெயினில் எடுக்கப்பட்ட அந்த ஃபைட் சீன் எல்லாமே எப்படி இவ்வளோ தூரம் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்ப சூப்பராக அதை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் கையாண்டிருக்காரு. அதுவும் வந்து அர்ஜுன் தாஸோட வந்து ஒரு சீன்லாம் ஃபைட் சீன் இருக்கும். அதில் வந்து அர்ஜுன் தாஸ் அடிக்கிற மாதிரியான சீன்லாம் வந்து இடம்பெற்றிருக்கும், ஏகேவை அடிக்கிற மாதிரியான சீன். ஸோ அஜித் சாரே அடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசி அந்த 2 நிமிஷம் கிளிப்பில் வந்து அஜித் சாரை அடிக்காத மாதிரியான காட்சிகள் காண்பிச்சு அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் வந்து அவர் கீழேயே வந்து காலில் உழுகிற மாதிரியான காட்சிகளை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ ஏகேவே அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸ் மேலே கோவப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள். அதற்கு பிறகு எருமை மாட்டு தலையோடு அஜித் சார் வந்து ஃபைட் பண்ணக்கூடிய காட்சிகள், அது எல்லாமே வந்து படத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து ஜெயிலில் வந்து ஒரு சின்ன காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கும். ஜெயிலுக்கே வந்து அவர் தான் வந்து ஜெயிலர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதற்கு பிறகு ஜெயிலை விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு வந்து மறுபடியும் ஒரு கேங்ஸ்டராக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த பையனால் தான் வந்துச்சு. ஸோ குட்டாக இருக்கிறவர் எப்படி பேடாக மாறுறாரு, பேடாக இருக்கிறவர் அதுக்கு பிறகு அக்லியாக மாதிரி எப்படி வந்து தன்னுடைய எதிரிகளை வேட்டையாடுறாரு அப்படிங்கிறது தான் படத்தினுடைய சிம்பிளான கதை. ஆனால் வந்து முழுக்க முழுக்க துப்பாக்கியினுடைய ராஜ்யமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து டைகருடைய சீன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இவருக்கு அன்வான்டாக வந்து அந்த பாட்டு வந்து ரொம்ப பெரிய அளவில் லென்த்தாக இருந்தது, கொஞ்சம் ரசிக்கும்படியாக இல்லை. கடைசியில் யோகி பாபு படத்தை வந்து மறுபடியும் தூக்கி நிப்பாட்டக்கூடிய வேலையில் சூப்பராக வந்து ஒரு 2 சீன் தான் வருவார். ஆனால் அந்த 2 சீனுமே மாஸாக வந்து இருக்கும். ஓப்பன் பண்ணுறா கேட்டை அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபுவினுடைய அந்த டயலாக் அப்படிங்கிறது ஸ்பெயினில் இருக்கக்கூடிய பெண்கள் அஜித் சாரோட அப்படி நடந்து வரக்கூடிய காட்சிகளை அட்டகாசமாக காண்பிச்சிருப்பாங்க. இந்த கார் படத்தினுடைய ரொம்ப மாசான ஒரு சீன். இந்த காரில் இருக்கக்கூடிய மார்க் ஆண்டனியில் எப்படி வந்து ஒரு பெரிய பீரங்கி மூலியமாக வந்து ஒட்டுமொத்த பேரையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய காட்சிகள் வந்து அரங்கேறுமோ, அதே மாதிரி இந்த காரில் இருந்து புறப்பட்ட அந்த குண்டுகள் எல்லாமே கார் ஃபுல்லாகவே சுற்றி நீங்கள் பார்த்தா நம்ப மாட்டீங்க. அந்த கார் ஃபுல்லாகவே வந்து துப்பாக்கிகளாக இருக்கும். அந்த சீன்லாம் வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். ஒரு காருக்குள்ளே இவ்வளவு செட்டப்பா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். அந்த அளவுக்கு வந்து அதை இப்போ என்ஜின்லாம் எங்கடா வச்சுருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. ஒட்டுமொத்த புல்லட்டுடைய வெயிட் எவ்வளவு, துப்பாக்கியினுடைய வெயிட், இதெல்லாம் வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத வகையில் இருக்கும். ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் அதை சூப்பராக யோசிச்சு ஒரு காருக்குள்ளே இவ்வளவு துப்பாக்கிகளும் குண்டுகளும் வச்சுருக்க முடியும், அதை வச்சு இவ்வளோ சூப்பராக வந்து அஜித் சாரை வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டு தான். ஸோ அஜித் சார் இந்த இடத்துல வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, பில்லா படத்திற்கு பிறகு அஜித் சார் வந்து ஒரு சூப்பரான உடல் கட்டமைப்போடு இருக்கக்கூடியதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அஜித் சாரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ஒரு தெலுங்கு படத்தில் வரக்கூடிய கலராக காண்பிக்கக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருந்தாலும் ஒரு KGF 3 பார்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க கொஞ்சம் முன்னாடியே அந்த KGF 3 படத்தை பார்த்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து ஏகே சாருடைய இந்த குட் பேட் அக்லி படத்தில் இருக்கும். ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், ஃபைட் சீன் ஆகட்டும், அஜித் சாரை வந்து மெருகேற்றக்கூடிய வார்த்தைகள் ஆகட்டும், அஜித் சாருடைய வாக்கில் இருந்து அஜித் சாருடைய ஃபைட்டில் இருந்து எல்லாமே வந்து, குறிப்பாக பிரபு சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருடைய அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது வில்லா படத்தில் வரக்கூடிய ஒரு டயலாக் தழுவி வந்து வச்சுருப்பார். ஒவ்வொரு பயத்துக்கே பயங்காட்டுறவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்கிற விதமாகட்டும், அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு மூமெண்ட்டாக சில வார்த்தைகள்லாம் இருந்தது. இருந்தாலும் வந்து இவ்வளவு கேரக்டர்ஸுக்கு ஒவ்வொருத்தர் கேரக்டருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தையை வந்து ட்ரெய்லரில் வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வார்த்தைகளையுமே ரொம்ப கணக்கச்சிதமாக அன்னெசரியான சீன்ஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் தவிர்த்திருக்கார் ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ அந்த வகையில் வந்து பிரபு சாருடைய கேரக்டருங்கிறது இந்த படத்தில் வந்து பில்லாவுக்கு பிறகு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏகே சாருடைய படத்தில். இந்த சீன்லாம் வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுமே ரொம்ப மாசாக இருக்கும். ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது இருக்க மெருகேறிக்கிட்டே இருக்குது. தமிழ் சினிமாவில் வந்து கூலி படத்தினுடைய இயக்குனராக அடுத்து ஜூன் மாதத்தில் பெரிய அளவில் வரக்கூடிய லோகேஷ் சாருக்கு அடுத்து, லோகேஷ் கனகராஜுக்கு பிறகு
தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆதிக் சாருடைய இயக்கத்தில் அஜித் சாருடைய இந்த படம் அப்படிங்கிறது நிறையா நடிகர் பட்டாளங்கள் நடிச்சிருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தீனி போட்டிருக்காரு இயக்குனர். எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் முழுக்க முழுக்க அஜித் சாருக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது புரியுது. நீங்கள் அஜித் சாருடைய ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அஜித் சாரோட ஃபேனாக நீங்கள் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா மியூசிக்கும் சரி, பழைய பாடல்களும் சரி, அன்னெசரியாக சில இடங்களில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஒட்டுமொத்தமாக பிரசாத் சிக்னேச்சரை பொறுத்தளவில் இந்த படத்துக்கான மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10க்கு 7 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது. கடைசியாக சிம்ரனை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. சிம்ரன் வந்து வாலிக்கு பிறகு அஜித் சாரோட நடித்த ஒரு படம். ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. சிம்ரன்னாலே அழகு தான், அழகுனாலே சிம்ரன் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இத்தனை வயசுக்கு பிறகு வந்து த்ரிஷாவும் சிம்ரனும் வந்து இன்னமும் ஃப்ரேமில் வந்து சூப்பராக வந்து தன்னோட ஆக்டிங்கை கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்கள மாதிரியான ஒரு ஜாம்பவான்னு சொல்லலாம் நடிப்பில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ் தான் சிம்ரன். அவங்களும் இந்த இடத்த வந்து ஃபில்லப் பண்ணியிருக்காங்க சூப்பராக. ஏப்ரல் 10ஆம் தேதி இன்றைக்கி வந்து அஜித் ஃபேனுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. நான் நிறையா தேட்டர்ஸில் வந்து வர்ற வழியில் ஒரு 2-3 தேட்டரை கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தேன். பாலாபிஷேகம் உள்ளிட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. இந்த பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் தவிர்த்துக்கலாம். மேக்ஸிமம் அது இல்லாதப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அஜித் சாரை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தேட்டரில் ஃபேன்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் காட்சியிலேருந்து ஒவ்வொரு காட்சிகளுக்குமே வந்து தேட்டர்ஸில் ஃபேன்ஸ் வந்து சூப்பராக வந்து அதுக்கான ரியாக்ஷனை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எவ்வளவு தான் வந்து கத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கத்தி குமிச்சாங்க. ஆக மொத்தத்தில் வந்து இந்த ஒரே ஒரு படம் அஜித் சாரோட பற்றி நீங்கள் ஒவ்வொரு படமும் நீங்கள் பார்க்கணுன்னு இனிமேல் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அஜித் சாருடைய அமர்கலம் படம் இது எல்லாத்தையுமே நினைவுபடுத்தும். ஒரு ஃப்ரேம் தான், அதில் வந்து 6 அஜித் 7 அஜித்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒரே ஃப்ரேமுக்குள்ளே 6 அஜித் 7 அஜித்தை பார்க்க முடியும். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற அந்த ஃபேன் பாய் சூப்பராக இந்த படத்தை செதுக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. 2 செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக கொடுத்துருக்கலாம். அதில் சின்ன சின்ன தொய்வுகள் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கொடுத்த காசுக்கு மேலே கூவுறாண்டா கொய்யா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359924 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.